ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் அகாடமி சேனல். நான் உங்கள் ஹேம்லதா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஜென்ரலான ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம படிக்கணும் அப்படின்னா அதை ஈஸியாக நம்ம படிக்கிறதுக்கு என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்கான டிப்ஸு தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாலும் என்னாலும் இருக்கட்டும். இப்போ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி படிக்கிறவங்க மட்டும்தான் கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் படிக்கிறாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. மோஸ்ட் ஓவர் எல்லாருக்குமே பேசிக்ஸ் ஆஃப் அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் இப்போ கொடுக்குறாங்க. ஃப்ரம் ஸ்கூல் ஆன்வர்ட்ஸே நீங்கள் எல்லாருமே C++, ஜாவா எல்லாமே படிக்கிறீங்க. ஸோ அப்போ அது ஈஸியாக நம்ம கற்றுக்கணும். யார் வேணாலும் இப்போ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஓப்பன் திறந்து வச்சுருக்குறாங்க வாசல். அப்போ நம்ம எவ்வளோ ஈஸியாக எப்படி படிக்கணும், அதுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, டிப் நம்பர் 1, ஒரு லாங்குவேஜ் நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி அதோட ஹிஸ்ட்ரியை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எந்த லாங்குவேஜ்லேருந்து இது பில்ட் ஆகி வந்திருக்குது, ஸோ எந்த இயரில் இதை க்ரியேட் பண்ணாங்க, யார் க்ரியேட் பண்ணால், என்ன கான்செப்டுக்காக இதில் புதுசாக என்ன செஞ்சாங்க, அதோட ஹிஸ்ட்ரி அண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் அதை ஜென்ரலாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஓவர்வியூவாக தியரிட்டிக்கலாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா படித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எந்த கான்செப்டுக்காக இந்த லாங்குவேஜ் கண்டுபிடிச்சாங்கன்றது. தியரிட்டிக்கல் ஓவர்வியூ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது ரொம்ப மஸ்ட். இது நம்பர் 1. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சும்மா நம்ம ஒரு கோர்ஸோ இப்போ எவ்வளவோ ஃப்ரீ வெப்சைட்ஸ் உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அந்த வெப்சைட்ஸில் இப்போ யூடியூப்பில் நிறையா பேர் உங்களுக்கு லாங்குவேஜஸ் நம்ம போடுறோம். இப்போ நம்மளுடைய சேனல்லையே ஜாவா போட்டிருக்கோம், பைத்தான் போட்டிருக்கோம். சும்மா பார்த்துட்டு மட்டும் போனோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஈஸியாக ஒரு ப்ரோக்ராமர் ஆயிட முடியுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. பார்த்துட்டே இருந்தால் மட்டும் வர முடியாது. ஸோ அந்த ப்ரோக்ராமை எடுத்து நீங்கள் டைப் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஒரு சாதாரண ஒரு 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணுற ப்ரோக்ராம் தான். ஆனால் நம்ம அதை சின்டாக்டிக்கலாக எழுதி கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப தான் தெரியும் நம்ம எந்தெந்த இடத்துலலாம் எரர் விடுறோம். ஒரு கம்மா போடாமல் இருந்திருப்போம், ஒரு செமிகோலன் போடாமல் இருந்திருப்போம், ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ளஸுக்கு டபுள் கொட்டேஷன் போடாமல் இருந்திருப்போம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எப்போ ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ரெக்கார்ட் ஆகும்னு நினச்சிங்கன்னா, ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் நீங்கள் டைப் பண்ணி, அதனால தான் நான் நம்மளுடைய தமிழ் அகாடமியில் ஜாவா போடும்போதே சொன்னேன், இந்த மாதிரி பெரிய ஐடிஸ், எக்லிப்ஸ், அது நெட்பீன்ஸ்லாம் போடாமல் நோட் பேடில் டைப் பண்ணி பாருங்கள். ரொம்ப அதான் உங்களுக்கு நீங்கள் டைப் பண்ண ஆட்டோமேட்டிக்காக சின்டாக்ஸ் மனப்பாடம். இப்போ எங்களுக்குலாம் பண்ணிங்கன்னா ஜாவா ப்ரோக்ராம் எழுதுனா ஆட்டோமேட்டிக்காக அந்த கை இம்போர்ட் java.io, இம்போர்ட் java.sql, எந்த பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணணும், எந்த ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கால் பண்ணணும் அப்படிங்கிறது எப்படி மனப்பாடம் ஆச்சுன்னு சொன்னால், இப்படி ஒரு ப்ரோக்ராம் ஒரே கான்செப்டை ப்ரோக்ராமேட்டிக்காக நம்ம போட்டு நம்ம பார்க்கணும். இப்படி அவுட்புட் வரணும்னா என்ன செய்யணும், அப்படியே அவுட்புட் வரணும்னா என்ன செய்யணும். அப்போ நம்ம ஒரு கான்செப்ட் தான், அந்த கான்செப்ட் இப்போ அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் தான். 2 இன்டீஜர் வேல்யூ கொடுத்து பார்க்கலாம், 2 ஃப்ளாட் வேல்யூ கொடுத்து பார்க்கலாம், 2 டபுள் வேல்யூ கொடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கான்செப்ட் எடுத்து அதை நிறைய யோசித்து முதல்ல ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் லாங்குவேஜை கற்றுக்கலாம். எந்த ப்ரோக்ராமையும் பார்க்க மட்டும் செய்யாதீங்க, லாங்குவேஜை படிக்கிறத மட்டும் சும்மா, அதாவது லிசனிங் மட்டும் இட்ஸ் நாட் எனஃப். டூ த ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் ஒரு பேசிக் லெவல் முடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன மினி ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு கேல்குலேட்டர் டிசைன் பண்ணுறது, ஒரு சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் டிசைன் பண்ணுறது, ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸை வாங்குறது, இல்லை ஒரு எம்ப்ளாயியோட டீட்டெயில்ஸை வாங்குறது, இல்லை ஒரு சின்ன அனிமேஷன், அப்படி இல்லாட்டி அப்படின்னா சின்ன ஒரு பாலை பவுன்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி மினி ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் என்ன செய்யணும், சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த டெவலப் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் நெட்டில் போய் பார்த்து நீங்கள் அதை எடுத்து ரன் பண்ணலாம். பட் என்னென்னா எப்படி அதை இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துருக்காங்கன்றதையும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா எல்லாமே இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்குது. நமக்கு எதாவது டவுட் வருது ப்ரோக்ராம் எழுதுகிறப்ப, ஒரு மாடியூலை மட்டும் நம்ம எங்கேருந்து ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் அப்படியே எடுத்து காப்பி பண்ணி போட்டுடலாம் அப்படின்லாம் இல்லை, போட்டுக்கோங்க. பட் என்ன பண்ணுங்கன்னா, அந்த கோடிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க, எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்கன்ற அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நான் சாஃப்ட்வேர் எனக்கு டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் என்னோடய சிஸ்டமில் ஏற்றுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, எல்லா ஐடிஸையும். இப்போ .NETலாம் மைக்ரோசாஃப்ட்டை நான் ஃபுல்லாகவே எடுத்து போட்டேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப இதாக இருக்குன்னா, எல்லாத்துக்குமே இப்போ ஆன்லைன் கம்பைலர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஆன்லைன் கம்பைலருக்குள்ளே போனீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு ப்ரோக்ராம் டைப் பண்ணுறதுக்கு இடம் கொடுத்துருக்கான். எந்த கம்பைலர் வேணுமோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆன்லைனில் ஈஸியாக ரன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்டோரிங் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறது, இது எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னா
அந்த மெமரி அதுக்கான டைம் உங்களோடது எல்லாமே ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். டேரெக்டாக நீங்கள் ஆன்லைன் கம்பைலர்ஸில் என்ன பண்ணிக்கலாம், ரன் பண்ணிக்கலாம். நிறையா ஆன்லைன் கம்பைலர்ஸ் இருக்குது. ஆன்லைன் gdb.com, programs.com, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் கம்பைலர்ஸ் இருக்குது. இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமை டைப் பண்ணிவிட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் ரன் பண்ணலாம், அதே மாதிரி ஜாவாவில் ரன் பண்ணலாம், பைத்தானில் ரன் பண்ணலாம், PHPயில் ரன் பண்ணலாம். எல்லா கம்பைலர்ஸுமே அவைலபிள் வச்சுருப்பான். ஸோ நீங்கள் அதை அந்த ஐடியிலே சைடில் ரன் பண்ணிவிட்டு சைட்லேயே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அவுட்புட் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறத பழகுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்டை நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா அதை விஸ்வலைஸ் பண்ண பழகுங்க. இது வந்து இப்படி அவுட்புட் வரணும்னா என்ன, அந்த விஸ்வலைசேஷன் கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரியல் டைமாக நம்ம அதை யோசித்து செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். சும்மா நம்ம தியரட்டிக்கலாக இல்லை ஏதோ ஒரு கற்பனையாக நம்ம அதை நினைக்காம ரியல் வேர்ல்டில் இருக்கக்கூடியதை எடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணாலும் சரி, அதை விஸ்வலைசேஷனாக நீங்கள் யோசித்து செய்யும்போது அந்த கான்செப்ட்டுக்கு கிளியரான அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த 5 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஷார்ட் டைமில் வெல் எஃபிஷியண்ட்டாக உங்களால் என்ன பண்ண முடியும்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுக்க முடியும். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.